எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். மலேசியாவில் இம்மாதம் நடைபெறும் ஆசியான் மாநாட்டில் பிரதமருக்கு பதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பார் என தகவல். அதிபர் டிரம்பை சந்திப்பார் என தகவல் வெளியான நிலையில் பிரதமர் காணொலி மூலம் பங்கேற்பு. சேந்தமங்கலம் திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி காலமானார். மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. மழை நிவாரணம் குறித்து பேச இபிஎஸ்க்கு எந்த அருகதையும் இல்லை. அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. பருவமழை தாக்கத்தால் நீர்த்தேக்கங்களில் 88% வரை தண்ணீர் சேமிப்பு. 1522 ஏரிகள் 100% நிரம்பியதாக தகவல். தங்கத்தின் விலை இன்றும் குறைந்தது. ஒரு சவரன் 320 ரூபாய் சரிந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். மலேசியாவில் அக்டோபர் 26 தொடங்கும் ஆசியான் உச்சி மாநாட்டில் பிரதமருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆசியான் மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டிரம்பை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த மாநாட்டில் பிரதமர் காணொலியின் மூலமாக பங்கேற்பார் என்றே கூறப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். வரும் 28 தமிழகம் வரும் அவருக்கு கோவையில் பாஜக சார்பில் பாராட்டு விழா நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து தனது சொந்த ஊரான திருப்பூருக்கு செல்லும் குடியரசு துணைத் தலைவர் தனது தாயாரை சந்தித்து ஆசி பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்ற பின்னர் சிபிஆர் முதல் முறையாக தனது சொந்த ஊருக்கு செல்வது குறிப்பிடத்தக்கது. சேந்தமங்கலம் திமுக எம்எல்ஏ பொன்னுசாமி காலமானார். அவருக்கு வயது 74. கொல்லிமலையில் அவர் வீட்டில் இருந்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவர் நாமக்கல்லில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி பொன்னுசாமியின் உயிர் பிரிந்தது. பொன்னுசாமிக்கு ஏற்கனவே 2 முறை ஆஞ்சியோ செய்யப்பட்டது. மறைந்த எம்எல்ஏ பொன்னுசாமிக்கு திமுக நிர்வாகிகள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சார்பதிவாளர் அலுவலகங்களில் நாளை கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுபமுகூர்த்த நாட்களில் பத்திரப்பதிவு செய்ய மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதன் காரணமாக அன்றைய நாளில் விடுமுறையாக இருந்தாலும் சார்பதிவாளர் அலுவலகங்களை திறக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை மற்றும் 27 கூடுதல் டோக்கன்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதிக பத்திரப்பதிவு நடைபெறும் 100 அலுவலகங்களில் கூடுதலாக சாதாரண மற்றும் தட்கல் டோக்கன்களை ஒதுக்கீடு செய்யப்படும் என பத்திரப்பதிவுத்துறை ஐஜி பொன்ராஜ் ஆலிவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பெய்து வரும் பரவலான மழை காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நீர்த்தேக்கங்களிலும் கணிசமாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நீர்த்தேக்கங்களை பொறுத்தவரை மொத்தமுள்ள 224 டிஎம்சி அளவில் தற்போது 196.897 டிஎம்சி அளவிற்கு தண்ணீர் சேமிக்கப்பட்டுள்ளது. இது 87.77% ஆகும். தமிழகத்தில் உள்ள 14,141 பாசன ஏரிகளில் 1,522 ஏரிகளில் தண்ணீர் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. 1,842 ஏரிகளில் 76% முதல் 99% வரை நீர் நிரம்பியுள்ளது. நவம்பர் மாதம் 7 மதிமுக நிர்வாக கூட்டம் நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மல்லை சத்யா, துரை வைகோ இடையே எழுந்த பிரச்சனை மதிமுகவில் பூதாகரமாக வெடித்தது. இப்பிரச்சனையில் மல்லை சத்யா மதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இந்த நிலையில் நவம்பர் 7 மதிமுக நிர்வாக குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவை குறித்து போலியான வீடியோக்களையும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் பரப்ப வேண்டாம் என ரயில்வே துறை எச்சரித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இது போன்ற செய்திகளை சரிபார்ப்பதற்காக ஃபேக்ட் செக் தொடங்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகள் பரப்பப்பட்டால் இதன் மூலம் இனி உண்மையை மக்கள் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை நிவாரணம் குறித்து பேச இபிஎஸ்க்கு எந்த அருகதையும் இல்லை என அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்த அமைச்சர் ஆளுங்கட்சியாக இருந்தபோது கால் கூட தரையில் படாமல் தான் இபிஎஸ் பணியாற்றியதாக விமர்சித்துள்ளார். மேலும் கொரோனா காலத்தில் கூட உயிரை துச்சமென நினைத்து பணியாற்றியது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் என்றும் சேகர் பாபு கூறியுள்ளார்.
தங்கத்தின் விலை இன்றும் குறைந்துள்ளது. கடந்த சில வாரங்களாக மிக உச்சத்தில் இருந்த தங்கத்தின் விலை தற்போது சரிந்து வருகிறது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 320 ரூபாய் குறைந்து 92,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் 11,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்க முதலீட்டு விற்பனை, சர்வதேச சந்தையில் விலைச்சரிவு உள்ளிட்ட காரணங்களால் தான் தங்கம் விலை குறைவதாக கூறப்படுகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.